ஹலோ மக்களே, இன்னைக்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போறோம். This is the iconic Statue of Liberty. இந்த Statue of Liberty-ய பார்க்கறதுக்கு, இந்த காட்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் நியூயார்க் வந்து சேருவாங்க. Statue of Liberty ஒரு ரோமன் இளவரசியினுடைய ஸ்டாச்சுங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஒரு கையில் தீபமும் இன்னொரு கையில் ஒரு புத்தகமும் இருக்கு. அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட டேட்டு எழுதியிருக்கும். அந்த டேட் என்ன அப்படின்னா ஜூலை 4ஆம் தேதி 1776. அந்த நாள் தான், அந்த வருடம் தான் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸை இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மூலமாக மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியினுடைய பேஸில் உடைக்கப்பட்ட சங்கிலிகள் இருக்குங்க. இதை எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, காலாகாலமாக அடிமைத்தனத்தை ஒழிக்கப்பட்ட ஞாபகங்களை நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நினைவூட்டும் விதத்தில் அங்கே த broken shackles still exist. கைஸ், பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் க்ளோஸ் அப்பில் போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் கோ. யாரும் இருக்காங்க ஆனா? ஹலோ சார். ஐயோ பாலா, நீங்களா? சைட்லேயே நின்றுக்கலாம். பாலா, பிரெத் டேக்கிங் வியூஸ். எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க இவ்வளோ க்ளோஸ் அப்பில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்து? ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் எடுத்துன்னு வந்து நிறுத்திருக்காங்க, கப்பல் வெளியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பற்றி கொஞ்சம் விசாரித்தேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எதுக்கு இங்கே உருவாச்சுன்னா, நிறைய மைக்ரன்ஸ் இங்கே வந்து வேலை தேடி வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த வெல்கமிங், அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் லிபர்ட்டி வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. கையில் வச்சுருக்க புக்கில் வந்து ஜூலை 4th 1776 கரெக்டாக சொல்கிறீங்க, கலக்குறீங்கப்பா. அதுதான் அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. அது அந்த புக்கில் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு சரியான விஷயங்க. வேர்ல்ட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் மக்கள் வராங்க, திரண்டு வந்து இங்கே வேலை வாய்ப்புக்காக வராங்க. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐகானிக்ஸ் இந்த ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சூப்பரான விஷயம் இல்லை? இந்த ஆங்கிள் இருந்து நான் பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஐம் ஃபீலிங் லைக் சந்தோஷ் சிவன் பாலா. இந்த ஆங்கிள் இருந்து ஒரு போட்டோ, அந்த ஆங்கிள் இருந்து ஒரு போட்டோ. ராஜு மேனன் இவங்க எல்லாம் இவங்களுக்குள்ள இருக்காங்க. போட்டோ அப்படி எனக்குள்ள இருக்க சந்திரமுகி வெளில வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நீங்களும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மூலமாக பார்த்து ரசிங்க. ஷீ இஸ் பியூட்டிஃபுல்.